வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். தமிழ் திரையுலகை சார்ந்த நடிகர் நடிகையர்கள் தங்களால் என்ற உதவிகளை மக்களுக்கு சத்தமின்றி செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் கேப்டன் விஜயகாந்த் ஏராளமான உதவிகளை தமிழக மக்களுக்கு செய்துள்ளார் என்பது நாம் அறிந்த ஒன்று. நடிகர் சூர்யாவும் ஏழை மாணவ மாணவிகளின் கல்விக்கான உதவிகளை செய்து வருகிறார். அந்த வகையில் அவரது தம்பி கார்த்தி உணவு சேவைக்கான உதவியை செய்து வருகிறார். அவர் கடந்த 2007ஆம் ஆண்டு அமீர் டைரக்ஷனில் வெளியான பருத்திவீரன் படம் மூலம் நடிகராக அறிமுகமானவர். அதைத் தொடர்ந்து லிங்குசாமியின் பையா மற்றும் நான் மகாநல்ல, 1000ல் ஒருவன், சிறுத்தை, மெட்ராஸ், கடைக்குட்டி சிங்கம், பொன்னியின் செல்வன், மெய்யழகன் உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார். அவர் ஏழை எளியவர்களுக்கு உதவும் வகையில் பசிப்போக்கும் உணவு சேவையை 2 ஆண்டுக்கு முன் சத்தமின்றி தொடங்கி செய்து வருகிறார். 2 ஆண்டுக்கு முன் தொடங்கிய இந்த சேவை கடந்த 20ஆம் தேதியுடன் 750 நாளை கடந்து தொடர்கிறது. அதாவது சென்னை வலசரவாக்கத்தில் அகில இந்திய கார்த்தி மக்கள் நல மன்ற தலைமை அலுவலகம் உள்ளது. அதன் வாசலில் சிறிய அளவிலான உணவகம் கார்த்தியின் ஆலோசனைப்படி நடத்தப்படுகிறது. அங்கு 50 ரூபாய் மதிப்பிலான சுவையான தரமான வெஜிடபிள் பிரியாணி 10 ரூபாய்க்கு கிடைக்கிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை பகல் 12:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை பசியோடு அங்கு வருவோருக்கு உணவு கிடைக்கிறது. அதனால் தினமும் 100 முதல் 150 பேர் வரை அங்கு பசியாறுகின்றனர். அந்த வகையில் இதுவரை 1,00,000 பேர் உணவு சாப்பிட்டு பசியாறியதாகவும். டாக்ஸில் வண்டி ஓட்டிட்டு எப்படி இருக்குது டேஸ்ட்? சாப்பாடுலாம் சூப்பராக இருக்குது. நம்ம டாடா ஏசி டிரைவர்ண்ணா. இல்லைண்ணா பரவாயில்லண்ணா, இந்த சேவை வந்து மேலும் தொடர்ந்துண்ணா எல்லோரும் மக்களுக்கு நல்லதுண்ணா. அது ரொம்ப நாளாக சாப்பிட்டுருக்கு. 10 ரூபாய்க்கு இது கொடுக்குறாங்கண்ணா, பெரிய விஷயம். இது வந்து எவ்வளோ எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு யூஸாக இருக்குது. இதை பண்ணுற கார்த்தி சாருக்கும் உங்கள் ரசிகர் பண்ணுறதுக்கும் என்ன கண்டிப்பாக பெரிய நன்றி சொல்லணும். அண்ணன் சாருக்கு ரொம்ப நன்றி. இதேமாரி தொடர்ந்து எல்லாரும் ஆதரவு கொடுத்து எல்லாருக்கும் பண்ண சொல்லுங்கள் சார். கார்த்தி சாருக்கும் ரொம்ப நன்றி. கார்த்திக் சாருக்கு ரொம்ப நன்றிண்ணா. ஏன்னா இருக்கப்பட்டவங்களும் இருக்காங்க, இல்லாத பட்டவங்களும் இருக்காங்க. இதனால் வந்து பல பேர் பயனடைகிறாங்கன்னா நல்லதானே. ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் ரொம்ப ரொம்ப புண்ணியம். அவர் நல்லா இருப்பார். அவர் சந்ததி இன்னும் மேலும் மேலும் வளருவார், நல்லா இருப்பார். வணக்கம். கார்த்தி மக்கள் நல மன்ற உணவகம் இன்னைக்கு வந்து 750வது நாளை தொட்டிருக்கு. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேலே அதை தொடர்ந்து நாங்கள் நடத்திட்டு வர்றோம். 60 ரூபாய் மதிப்புள்ள வெஜிடபிள் பிரிஞ்சி சாதத்தை நம்ம 10 ரூபாய்க்கு வழங்கிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு 120லேருந்து 150 பேர் வந்து இங்கே சாப்பிட்றாங்க. இந்த 750வது நாளோட கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேலே இந்த உணவு சாப்பிட்டாங்க. இந்த உணவு வழங்கிட்டு இருக்கக்கூடிய கார்த்தி சாருக்கும் கார்த்தி மக்கள் நல மன்றத்துக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது தொடர்ந்து சேவை செய்யணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நடிகர் கார்த்தியின் அறிவுறுத்தலின் பேரில் எளிய மக்களுக்கான இந்த உணவகத்தின் சேவை தொடரும் என கார்த்தி மக்கள் நல மன்றத்தினர் தெரிவித்தனர். அவர்களின் சேவை தொடர அனைவரும் வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம்.